ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் மிக்சட் வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் பூசணிக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், புடலங்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வாழைக்காய் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி மசூர் தால் போட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவோம். இன்றைக்கி எங்கிட்ட மசூர் தால் இருந்தனால மசூர் தால் எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது வறுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேங்காய் ஒரு 1/2 மூடி, வரமிளகா உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 வரமிளகா வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குது. பெப்பரும் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதனால் 4 வரமிளகா தான் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு கட்டி பெருங்காயம், இதோட 4 கருவேப்பிலையும் சேர்த்து நாம் வறுத்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காய்களை வேக வச்சுக்கலாம், பருப்பை வேக வச்சுக்கலாம். அப்புறமா தேவையான உப்பு, மஞ்சப்பொடி. இந்த உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு நாம் தாளிக்கும்போது பார்க்கலாம். நாம் கூட்டுக்கு வச்சுருந்த காய்கள்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே வறுத்த பொருட்களை அரைச்சி வச்சுட்டேன், பருப்பை வேக வச்சுட்டேன். இப்போ முதல்ல இந்த வறுத்த அரைச்சதை சேர்த்துட்டு பருப்பை சேர்க்கலாம். நான் உப்பை சேர்த்துட்டேன், உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு வச்சுட்டோம். இதை சேர்த்துக்கலாம், அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. ஏன்னா தேங்காய் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதனால் ஒரு கொதி வந்தோடனே நான் பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பை சேர்த்துட்டு அதுவும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு சேர்த்துட்டேன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இந்த கடுகு கருவேப்பிலையும் கூட்டில் சேர்த்துட்டோம். நம்மளோட மிக்சட் வெஜிடபிள் பொரிச்ச கூட்டு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் காய் இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.